இப்ப ரோஜாங்கிற ஒரு அமைச்சரே கூட அந்த கேட்டகரியிலேருந்து தானே வராரு. அப்ப அவங்க வந்து இன்னொருத்தருக்கான ஒரு சரியான வாய்ப்ப தடுத்துட்டாங்கன்னு தானே அர்த்தப்படுது அது. பாலிடிக்ஸ்க்கு வரணும்னு நினச்சி யாராவது ஒருத்தரோட சீட் நான் எடுத்துட்டா அது தப்பு. ஆனா, நான் வந்து ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் வந்து கன்டினியூஸா அந்த பூர் பீப்பிள்க்காக நெறைய இஷ்யூ ஃபைட் பண்ணியிருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க டிவில எல்லாமே. ஸோ இந்த இல்லீகல் லிக்கர், அப்புறம் வந்து வீவர்ஸ்க்காக, அப்புறம் வந்து விமென்க்கு வந்து அந்த லா அண்ட் ஆர்டர் கரெக்ட்டா இல்லாதனால எவ்வளோ பேர் இது அது எல்லாமே நானு கன்டினியூஸா அவங்களுக்காக வாய்ஸ் குடுத்துட்டு ஃபைட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ எல்லாரும் மாரி ஏசி ரூம்ல உட்காந்து சும்மா ப்ரெஸ் மீட் பண்ணி, சும்மா அந்த ஹீரோயினா அப்படி வரல நானு. என்னோட கஷ்டம் பார்த்து, இவங்க வாய்ஸு, இவங்களோட ஹார்ட் ஒர்க், இவங்க வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட விமென்க்கு ஏதோ பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. இவங்க வந்தா சட்டசபைக்கு நல்லா இருக்கும்னு அவர் நெனச்சதுனால நான் வந்திருக்கு. நான் வந்து ஏதோ ஹீரோயினா டக்குன்னு வந்தவங்க கிடையாது. நான் ஆல்மோஸ்ட் 10 டூ 12 இயர்ஸ் கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி தான் வந்திருக்கேன் இந்த பிளேஸ்க்கு. ஸோ என்னோட விஷயம் வந்து அவ்வளோ ஈஸியா எனக்கு எதுவுமே கிடைக்கல பாலிடிக்ஸ்ல. ஸோ அதெல்லாம் தாண்டி நாங்க இந்த பிளேஸ்க்கு வந்தோம். ஆனா ஒரு நார்மல் தொண்டர் மாரி தான் இன்னைக்கு நான் வந்து தொகுதியில நார்மலா சுத்துவேன். நார்மலா எல்லார் கூட பேசுவேன். யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்க சொல்றது கேட்பேன் அவங்க பிரச்சனை. அது சால்வ் பண்றதுக்கு 100% நானு முயற்சி எடுத்து பண்ணுவேன். ஸோ அந்த மாரி ஒரு நார்மல் எப்படி நீங்க சொன்ன மாரி ஒரு நார்மல் ஆள் வந்தா நல்லது நடக்கும்னு நெனச்சோமோ, அதே மாரி தான் நான் இன்னைக்கும் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு பிஏ வச்சுட்டு அவர் ஃபோன் எடுத்து ஃபில்டர் பண்ணி குடுக்குறது இல்ல. நானே ஃபோன் எடுப்பேன். என் வீட்டுக்கு யார் வந்தாலும் நேரா வீட்டுக்குள்ள வந்துரலாம். ஸோ அந்த மாரி ஒரு ஒரு சாமானியமான ஒரு ஆள் எம்எல்ஏ ஆனா எப்படி இருக்குமோ, என் வீடு அப்படிதான் இருக்கும்.